நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன், எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதேபோல் கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு அரபிக்கடல்ல வருகின்ற 21ஆம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் எனவும், மேலும் வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடும் எனவும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய, அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இப்படியாக நாளைய தினமும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதியை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல பல இடங்கள்ல லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கரூர், நாமக்கல் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழையும், கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்துல மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படியாக வருகின்ற 24ஆம் தேதி வரைக்கும் பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்துல வெப்பநிலையும் பரவலாக குறையும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.